அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. ஆஸ் யூஷுவல் இன்னைக்கு நம்மளுடைய ஃபெமிலியர் டெரிட்டரி ஜியோ பாலிட்டிக்ஸ்குள்ளே தான் நுழைய போகிறோம். இந்த 2 நாட்களுக்குள்ள ஈரான் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்துவதற்கு அமெரிக்கா பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது அது ரத்து செய்யப்பட்டுள்ளது தற்காலிகமாக. ஏன்னா அண்ணன் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாமே டெம்பரரி தான், நத்திங் இஸ் பர்மனன்ட். டர் ஆயிட்டாரா அப்படின்னா அப்படி சொல்ல முடியாது, ஒரு சின்ன பயம் அப்படி சொல்லாமல் வாடவர். அமெரிக்காவுடைய மிக நெருங்கிய நட்பு நாடுகளே இல்லை இந்த நேரத்தில் சண்டை வேணாம் அப்படின்னு அழுத்தம் கொடுத்ததுனால அவங்க தோழமை சுட்டுக்கும் மேலே போயிருக்காங்க. இங்கே மாதிரி இல்லை. இந்த தாக்குதலை தற்காலிகமாக ஒத்தி வைத்திருக்கின்றார். என்ன ஒரே ஒரு ஃபேஸ் சேவர் அப்படின்னா பார்த்தீங்களா, அங்கெல்லாம் அவங்கள கொலை செய்யலை, தூக்கு தண்டனை விதிக்கலை, அது பயந்துட்டார் ஈரான் அதிபர், அதனால் நாங்கள் ஒத்தி வச்சுருக்கோம் அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. ரைட்டு, இது 2 பேருக்குமே ஒரு ரேம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபேஸ் சேவர் வேணும் இல்லையா, அதனால தான் இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை. சரி, எதுக்கு ஈரான் மேலே குண்டை போடணும் அப்படின்னு சொன்னார். இதில் நட்பு நாடுகள்னால் எந்த நாடுகள், அவங்க ஏன் இதை தடை பண்ணாங்க, வெனிசுவேலாவுக்கு அப்புறம் உடனே ஈரானை குறிவைப்பதற்கு காரணம் என்ன, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள். முதல்ல அந்த நட்பு நாடுகள் சவுதி அரேபியா, கட்டார், அது மட்டும் இல்லை இஸ்ரேலும் கூட இந்த நேரத்தில் தாக்குதல் வேண்டாம் அப்படின்னு ட்ரம்ப் கிட்ட எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள். சவுதி, கட்டார் 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க, அது பாருங்கள், எங்கள் பேஸ்லேருந்து நீங்கள் அட்டாக் பண்ணுறதுக்கு நாங்கள் பர்மிஷன் கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. அடுத்தது அந்த மாதிரி ஏதாவது பண்ணாங்கன்னா, ஏற்கனவே ஈரான் சொல்லியிருந்தாங்க, அங்கேருந்து அமெரிக்கா எங்களை அட்டாக் பண்ணாங்கன்னா நாங்கள் எங்கே ஒன்றா திருப்பி அடிப்போம், எங்களை குறை சொல்லக்கூடாது அப்படின்னு. என்னதான் இன்டர்செப்டர்ஸ் அப்படின்னு இருந்தாலும் அதையும் மீறி ஏதாவது விழுந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் ஒன்று லாஸ், 2வது அந்த இப்போ இருக்கிற அந்த ஒரு டெலிகேட் பேலன்ஸ் அப்படின்றது இல்லாமல் போயிடும். ஆனால் இஸ்ரேல் அவங்க எதுக்குங்க ஈரானை அட்டாக் பண்ண வேணாம்னு சொன்னோன்னா, அவங்க தானே சண்டை போட்டாங்க ஈரானோட போன வருஷம் அப்படின்னா, இங்கே தான் ரஷ்யாவுடைய கை. நார்மலாக பல விஷயங்களில் ரஷ்யா என்ன பண்ணுறாங்க அப்படின்றது வெளியே தெரியாது. இதை அமெரிக்காவும் சொல்லிக்க மாட்டாங்க. இந்த ஆப்ரகாம் அக்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, மிடில் ஈஸ்டில் அமைதியை நிலைநாட்டி விட்டேன், இதுக்காகவாது ஒரு நோபல் பரிசு கொடுங்க அப்படின்ட்டு போய் கழுத்தெல்லாம் போட்டு வந்தார் இல்லையா ட்ரம்ப். பட் அதுக்கு முன்னாடி பேக் சேனல் டிப்ளமசி, ரஷ்யா ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு அன்ரிட்டன் அக்ரிமெண்ட்டுக்கு வர வச்சிருக்கார். நாங்களும் இனிமேல் உங்களை நோண்ட மாட்டோம், அமெரிக்கா இஸ்ரேல் நீங்களும் அந்த ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் அப்படின்னு எதுவும் பண்ணக்கூடாது, பேச்சாக தான் இருக்கணும் அப்படின்னு 2 தரப்புலையும் ஒத்துக்கினாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த அக்கார்ட் சைனிங்லாம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்க, அதை அமெரிக்கா கிட்ட எடுத்திருக்காங்க. என்னங்க இது, இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் இது மாதிரி பண்ணிங்கன்னா அப்புறம் அந்த வார்த்தைக்கு என்ன மரியாதை இருக்குது அப்படின்னு. இது ஒரு பக்கம். அண்டு நட்பு நாடுகள் நாங்கள் பேஸை அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்றது இன்னொரு பக்கம். எல்லாத்துக்கும் மேலே ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படின்னாலே, அதுவும் அமெரிக்கா அப்படின்னாலே இந்த ஆயில் அப்படின்றது ஒரு முக்கியமான பங்காக இருக்கும். இப்போது வெனிசுவேலாவை அந்த அதிபரை தட்டி தூக்கினாங்க. உடனே ட்ரம்ப் என்ன நினச்சாரு, நம்ம ஆயில் கம்பெனிகள்லாம் அங்கே போவாங்க, அப்படியே அள்ளி கொட்டுவாங்க, லாபம் வரும், நமக்கும் அமெரிக்காவுக்கு நிறைய கஜானாவுக்கு வரும் அப்படின்லாம் நினச்சாருங்க. ஆனால் அவர் மூஞ்சிக்கு எதிர்க்கவே ஆயில் மேஜர்ஸ், அதுவும் குறிப்பாக அந்த எக்ஸான் மொபில் சொல்லிட்டார், இல்லைங்க அதெல்லாம் அங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணுறது சரிப்பட்டு வராதுங்க அப்படின்னு. ஏன்னா வெனிசுவேலா க்ரூட் அப்படின்றது ஹெவி க்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ப்ராசஸ் பண்ணி இது பண்ணணும்னா பிரேக் ஈவன் $84 அப்படின்னு ஒரு கணக்கு போட்டிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி ஆயில் ரேட்டு அந்த அளவுக்கு இல்லை, கம்மியாக தான் ஓடிட்டுருக்கு. அப்போ நஷ்டத்துக்காக விற்பாங்க. அடுத்தது, இதை இப்போதைக்கு வெனிசுவேலாவில் நீங்கள் ப்ராசஸ் பண்ண முடியாது, அதை அமெரிக்காவில் தான் கொண்டு வரணும். அப்போ அமெரிக்காவுக்கு கொண்டு ப்ராசஸ் பண்ணணும்னா ஏற்கனவே அங்கே இருக்கிற ரிஃபைனரிஸ்லாம் ரன்னிங் டு கெப்பாசிட்டி. இப்போ எக்ஸஸ் சப்ளை வருது அப்படின்னும் போது இன்னும் புதுசாக நாளைக்கே அமேசானில் ஆர்டர் கொடுத்து ஒரு ரிஃபைனரியை ஓப்பன் பண்ண முடியுமா? இட் வில் டேக் டைம். அடுத்தது, நஷ்டத்துக்கு ஓட்டுறதுக்கு யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணலாம், வெனிசுவேலாவிலேருந்து குரூட் எடுக்கிறாங்க இல்லையா, அதுக்குன்னு ஒரு ராயல்ட்டி மாதிரி ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்கல்ல, அதை டிராஸ்டிக்காக குறைக்கணும். ஏற்கனவே அந்த நாடு பஞ்சத்தில் அடிபட்டு ஜனங்கள்லாம் கஷ்டத்தில் இருக்காங்க. அப்போ இருக்கிற காசையும் நீங்கள் குறைச்சி கொடுத்தீங்கன்னா அது கட்டுப்படி ஆகாது. அதாவது தேவையில்லாமல் இந்த தேன் கூட்டில் கையை விட்டாங்கன்னுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் அமெரிக்கா இப்போ பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே இவர் 100 பில்லியன் அங்கே இன்வெஸ்ட் பண்ணணும், அங்கேருந்து ஆயிலெல்லாம் எடுக்கணும், நாம தான் மிகப்பெரிய ஆயில் மேஜர் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த எக்கானமி அப்படின்றத பற்றி அவர் கவலைப்பட்ட மாதிரி தெரியல. வெனிசுவேலா அவங்களுடைய ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மியாக போயிடுச்சுங்க. இதை 3 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். லேட்டஸ்டே ஒரு 3 மில்லியன் பேரல்ஸ் பர் டே அப்படின்னு அவங்க இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால், அப்போ மார்க்கெட்டில் எக்ஸஸ் சப்ளை வருதுன்னு அர்த்தம். அப்போ விலை குறையுமா இல்லையா, சப்ளை அதிகமாச்சுன்னா? அப்போ மற்றவங்களுக்கெல்லாம் அடி விழாது. நீங்கள் சொல்லலாம், அது பாருங்கள் என்ன விலை குறைஞ்சதுன்னு சொன்னால் ரஷ்யா அங்கே அடி வாங்குவோம், அவங்களுடைய எக்கானமி ஆட்டம் காணும் அப்படின்னு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே சொல்லிட்டு இருக்க போகிறீங்க?
உங்க அமெரிக்க நிறுவனங்களுடைய ஷேர் என்ன ஆகும், சவுதி அரேபியா அவங்களுடைய ஃபியூச்சர் என்ன ஆகும், அதெல்லாம் யாராவது யோசிச்சு பார்த்தாங்களா? ஸோ அதனால வெனிசுவேலால கையை சுட்டுக்கினார். இப்போ ஈரான்ல வந்து அடிக்கணும் அப்படின்னு சொல்றது அந்த கண்டெய்னிங் சைனா அந்த பாலிசியில இன்னொரு பார்ட்டுங்க இது. சமீபத்தில் 500% வரி அப்படின்னு சொன்னார் இல்லையா ட்ரம்ப், ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கினா. அதுக்கு ஒரே காரணம் என்னன்னா அந்த வெனிசுவேலா ஆயில் அது வந்து எக்ஸஸ் சப்ளை இல்லையா, அப்போ அதை எவன் தள்ளடா கட்டுறதுன்னு பார்த்துட்டு இருந்தார். அப்போ நீ ரஷ்யா கிட்டேருந்து வாங்காத, ஏன் கிட்டேருந்து வாங்கு, இதுதான் அவர் சொன்ன காரணம். பட் அது வேலைக்கு ஆகலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் 500% சொன்னதோடு அப்படியே இருக்குது, அதை ஒன்றும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. இப்போது ஈரான்லேருந்து வருகின்ற ஆயில் அந்த சப்ளை நின்றுடுச்சின்னு சொன்னால் சைனா வந்து ஒரு மிகப்பெரிய கன்சூமருங்க, அதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ரஷ்யா கிட்ட போய் நிற்பாங்க. ஒன்று விலை ஏறும், அப்போது ரஷ்யாவுக்கு தான் அது லாபம். ரெண்டாவது, இப்போ சீனாவுக்கு ஏற்கனவே வெனிசுவேலா ஆயிலும் நின்று போச்சு, ஈரான் ஆயிலும் நின்று போச்சின்னு சொன்னால் அப்போது அவங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்காங்க. ரஷ்யா என்ன பண்ணுவாங்க, அந்த டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க இல்லையா, அதெல்லாம் கட் பண்ணி போடுவாங்க. வேறுங்க அதெல்லாம் கிடையாதுங்க, நீங்கள் வாங்கி தாங்க ஆகணும், இந்த மார்க்கெட் ரேட்டு கொடுங்க அப்படின்னும் போது அப்போது ரெண்டு விதத்துலையும், ஒன்று எக்ஸ்ட்ரா சேல், இன்னொன்று டிஸ்கவுண்ட்டு கிடையாது. அப்போது ரஷ்யன் எக்கானமி அப்படியே குப்புன்னு மேலே ஏறும். இதையெல்லாமும் ட்ரம்ப் கிட்ட எடுத்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் பாட்டுக்கு எடுத்தேன் கவுத்தன்னு எங்கே பார்த்தாலும் கூட்டு போட்டுனுக்கிறீங்க, என்கிட்ட வாங்குன்னு சொல்லினுக்கிறீங்க. ஆனால் அதெல்லாம் நடக்காதுங்க. ரஷ்யாவை தான் நீங்கள் புஷ் பண்ணின்னுக்கிறீங்க. இதை இந்தியா சீனாவை பார்த்து சொல்கிறீங்க, நீங்கள் அவங்கக்கிட்ட ஆயில் வாங்கிக்கணும், அவங்க இந்த வாருக்கு வந்து ஃபண்டிங் பண்ணின்னுக்கிறீங்க, எனக்கு கட்சியில் நாம தாங்க பண்ணின்னுக்கிறோம் அப்படின்னு டீட்டெயிலாக எடுத்து சொல்லியிருக்காங்க. அதனாலையும் சரி இப்போதைக்கு வேண்டாம், எப்போதைக்கும் வேண்டாம் இல்லை, இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு ஒத்தி வச்சிருக்கார் ட்ரம்ப். சரி, அடுத்தது கிரீன்லாந்து. இந்த மாதிரி ஒரு காமெடி வந்து நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. இப்போது ட்ரம்ப் வந்து நான் அதை எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. 51வது மாநிலமாக கிரீன்லாண்டை சேர்த்துக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் அந்த ப்ரெஸ் செக்ரட்டரி சொல்லியிருக்காங்க, ஆமாம் இந்த மாதிரி வந்து டேனிஷ் பிரைம் மினிஸ்டர் அவங்களோட வந்து இனிமேல் வாரம் பேச்சுவார்த்தை நடத்த போகிறோம். எதுக்கு பேச்சுவார்த்தை அப்படின்னா, இல்லை கிரீன்லாண்டை எப்படி சேர்த்துக்கலாம் அப்படின்னு. இதுக்குள்ளே யூரோப்பியன் யூனியன், பிரிட்டன் அவங்கெல்லாம் சேர்ந்து அதெல்லாம் கிடையாதுங்க, நீங்கள் வந்து கிரீன்லாண்டெல்லாம் எடுத்துக்கூடாது. மேக்ரோன் வந்து ரொம்ப வீரமாக பேசியிருக்காரு, இப்படிலாம் பண்ணால் நேட்டோ என்ன ஆகுறது அப்படி இப்படின்னு, எங்ககிட்ட இருக்க ஏர் டிஃபென்ஸ் தெரியுமா, அதெல்லாம் பேட்ரியாட்டோட பெரிய இது அப்படின்னா வீரவசனம்லாம் பேசியிருக்காரு. ஆனால் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். இப்போ வந்து ஒரு சிம்பாலிக்காக கிரீன்லாண்டில் வந்து ஒரு ஒன்றிணைந்த நாடுகள் இல்லாமல் சேர்ந்து ஒரு 4-5 நாடுகள் அவங்க வந்து அவங்க படைகளை அங்கே கொண்டு போய் நிறுத்துகிறாங்களாம். ரொம்பவே த்ரில்லிங்காக இருந்தது. அதாவது பிரிட்டன், ஜெர்மனி, பிரான்ஸ் இந்த 3 நாடுகளும் இந்த டென்மார்க்கோட நாங்கள் உங்கள் கூட இருக்கோம், எந்த கஷ்டம்னாலும் கவலைப்படாதீங்க, நாங்கள் உதவிக்கு வரோம் அப்படின்னு காமிக்கிறாங்களா. அதுக்காக அவங்க நாட்டு படைகளை டென்மார்க்கோட சேர்ந்து கிரீன்லாண்டுக்கு அனுப்புகிறாங்களாம். எவ்வளோ பேர் அனுப்புகிறாங்க அப்படின்னா, யூகே எவ்வளோ அனுப்புகிறாங்களோ அந்த மாதிரி 13 மடங்கு ஜெர்மனி அனுப்புகிறாங்க சோல்ஜர்ஸ். பிரான்ஸ் ஒரு படி மேலே போயிட்டு யூகே எவ்வளோ அனுப்புகிறாங்களோ அதோட 15 மடங்கு நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிஜமாவே ஆச்சரியமாக இருந்தது, இப்போ இவ்வளோ தைரியம் வந்துச்சா அவங்களுக்கு அப்படின்னு. அப்புறம் அந்த மடங்கு அதெல்லாம் விட்டுட்டு எத்தனை பேர் அனுப்புகிறாங்க அப்படின்னு பார்த்தா சிரிக்காதீங்க, யூகே வந்து ஒரு ஆஃபீஸர் அனுப்புகிறாங்களாம், ஜெர்மனி வந்து 13 பேர் அனுப்புகிறாங்களாம், ஃப்ரான்ஸ் வந்து 15 பேர் அனுப்புகிறாங்களாம். எவ்வளோ ஆச்சு, 15, 13, ஒரு 1, 29 ஆச்சா? ஆமாம், 29 பேர் அங்கே வந்து உட்காந்த உடனே அமெரிக்கா பயந்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். டென்மார்க் என்ன ஒரு 50 பேர் அனுப்புவாங்களா, என்ன இருந்தாலும் அவங்க தானே வந்து சொந்தக்காரங்க, அதனால ஒரு 50 பேர் அனுப்பிச்சாங்கன்னா மொத்தம் 79 பேர். ஐயோ பாவம், ட்ரம்ப் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. அவர் உறுதியாக இருக்கார், அதெல்லாம் கிடையாதுங்க, அது எங்களுக்கு தாங்க, நீங்கள் என்ன பேசுறது அப்படின்னு இருக்காரு. சரி, எதுக்காக கிரீன்லாண்டு எடுக்கணும் அப்படின்னா அவர் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அமெரிக்காவோட பெர்ஸ்பெக்டிவில் ட்ரம்ப் பண்ணுறது கரெக்ட், நான் அதை தப்புன்னெலாம் சொல்ல மாட்டேன். ஆனால் இன்டர்நேஷ்னல் லா அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் மற்ற நாடுகளுடைய சோவரினிட்டின்னு ஒன்று இருக்குது, அதையெல்லாம் பார்க்க வேண்டாமா அப்படின்னா அப்போ அது மிகப்பெரிய தவறு, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ட்ரம்ப் சொல்கிறார் இல்லையா செக்யூரிட்டி த்ரெட் அப்படின்னு, அது வந்து 100% உண்மை. அந்த த்ரெட் எங்கேருந்து வருது அப்படின்னு சொன்னால் ரஷ்யா கிட்டேருந்து இல்லை, சீனா கிட்டேருந்து. அமெரிக்கா கடந்த ஒரு 20-30 வருஷமாக பண்ண பெரிய தப்பு சீனாவை வளர்த்து விட்டது. இன்றைக்கி வந்து அமெரிக்காவை எக்கனாமிக்கலி ஒன்றும் இல்லாமல் பண்ணுற அளவுக்கு சீனா வந்து நிறைய விஷயங்களை பண்ணிகிட்ருக்கு. இதை பற்றி அடுத்த பதிவில் நான் ரொம்ப விரிவாக நான் பேசுகிறேன். அதை வந்து சரி பண்ணணும். எந்த ஒரு நாடாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு த்ரெட், அது எக்கனாமிக்கலாக இருக்கட்டும் இல்லை வந்து மிலிட்டரி ரீதியாக இருக்கட்டும், நமக்கு ஒரு ஆபத்து அப்படின்னு வரும்போது அதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தே தீர்வார்கள். அதை நான் தப்புன்னெலாம் சொல்ல மாட்டேன். ஆனால் அது வந்து அவங்களுக்கு மட்டும்தான் சரியே தவிர மற்றவங்களுக்கு சரியாக இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இல்லையா.
இது நடுவில் யூரோப்பியன் யூனியனில் நிறைய இன்ட்ரெஸ்டிங் டெவலப்மெண்ட்ஸ்லாம் நடந்துட்டு இருக்கு நண்பர்களே. ஜெர்மன் சான்சலர் ஃப்ரெட்ரிக் மெர்ஸ் அவர் என்ன சொல்லிக்கிறாரு, என்ன இருந்தாலும் ரஷ்யா வந்து ஒரு ஐரோப்பிய நாடு தானே அப்படின்னு. இப்போதான் அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சதா அது? இத்தனை நாளாக தெரியலையா? இல்லை இத்தனை நாளாக பைத்தியமாக இருந்தீங்க, இன்றைக்கி தான் வந்து எலுமிச்சம்பழத்தை தள்ள தேய்ச்சி உங்களுக்கு புரிஞ்சுதா? இன்னும் இப்போ வந்து சொல்கிறீங்க ரஷ்யா வந்து ஒரு யூரோப்பியன் நேஷன் அப்படின்னு. இல்லை எங்களுக்கு பக்கத்தில் இருக்காங்க, அவங்களோட பேசி ஆகணும். மேக்ரோன் சொல்லியிருக்காரு, பிரிக்ஸுக்கு வந்து இந்தியா தலைமை ஏற்க போகின்றது, நாம் வந்து அந்த G7 இது பிரிக்ஸுக்கு அகென்ஸ்டானது கிடையாது அப்படின்னு அவங்களோட நம்ம பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய நேரம் வந்து விட்டது அப்படின்னு இருக்காரு. கூடவே ரஷ்யாவோட வந்து நம்ம பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேசிக்கலி பிரிக்ஸ்ன்றது என்ன? பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா, இதுதான் 5 முக்கிய நாடுகள். அப்போ பிரிக்ஸோட பேசணும் அப்படின்னா அதில் ரஷ்யாவும் தானே இருக்குது. ரஷ்யாவை ஒதுக்கிட்டு பிரிக்ஸு கிடையாது இல்லையா? ஸோ அப்போ யூரோப்பியன் யூனியன் மட்டும் இல்லை, பிரிட்டன்லேயும் ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. அமெரிக்காவை நம்பி வேலைக்காகாது இத்தனை நாளாக அந்த ஐரோப்பிய நாடுகளாகட்டும் இல்லை வந்து பிரிட்டன் ஆகட்டும், முக்கியமாக பிரிட்டனை போட்டு குத்துன்னு குத்தி இந்த அளவுக்கு நாசம் பண்ணது யார் அப்படின்னா அது அமெரிக்கா. என்ன சார் புதுசாக என்னவோ கரடி விடுறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? அது கரடி எல்லாம் இல்லை. இதை பற்றியும் விரிவாக இன்னொரு பதிவை நான் போடுறேன், அப்போ உங்களுக்கு தெரியும் அமெரிக்கா எந்த அளவுக்கு வந்து ஃப்ராடு பண்ணி ஏமாற்றி ஐரோப்பிய நாடுகளையும் பிரிட்டனையும் நாசம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது புரியும். அண்டு சீனா இதில் பார்த்தீங்கன்னா அந்த யூரோப்பியன் கமிஷன், அந்த உர்சுலா வேண்டர்லன் இந்த மாதிரிலாம் சில பேர் இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாமே சீனாவுக்கு ஆதரவாகத்தான் இருக்கின்றன. ஏன்னா ரஷ்யா உக்ரைன் சண்டை தொடர்ந்து நடந்துக்கினே இருந்தால் அது சீனாவுக்கு தான் முதல்ல பெரிய பெனிஃபிட், அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இவங்க பண்ணுற அட்டூழியம் எல்லாமே அந்த சண்டையை தொடர்ந்து நடத்துகிற மாதிரி தான் இருக்குது. அப்படி தொடர்ந்து நடத்தும் போது இதனால் யாருக்கு பிரயோஜனம்? அமெரிக்காவுக்கு பிரயோஜனமா அப்படின்னா கிடையாது. ஐரோப்பிய நாடுகளுக்கு பிரயோஜனமா அப்படின்னா கிடையாது. அட்லீஸ்ட் உக்ரைனுக்காவது பிரயோஜனமா அப்படின்னா அதுவும் கிடையாது. அப்போ இதனால் பிரயோஜனப்படுகின்ற ஒரே நாடு சீனா தான். அப்புறம் எதுக்குடா அதை தொடர்ந்து பண்ணின்னுக்கிறீங்க? இந்த காயா கல்லாஸ்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவன் சொல்கிறாங்க, நான் வந்து இந்த குடிக்கிறதெல்லாம் ஏற்றுக்கிறது கிடையாது, பட் இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் நாம் குடிச்சு தான் ஆகணும் அப்படின்றாங்க. என்னங்கடா இது திடீர்னு அங்கேயும் டாஸ்மாக் திறக்க போகிறாங்களா அப்படின்னு பார்த்தா கேஸ் தட்டுப்பாடு. அந்த லோ நகரத்தில் போயிட்டு அண்டர் கிரவுண்ட் கேஸ் ஸ்டோரேஜை வந்து நாசம் பண்ணிட்டு வந்துட்டாங்க இல்லையா, ஓரேஷ்னிக் மிசைல் அடித்து. அதனால் வேறு வழி இல்லை, கேஸ் எல்லாம் இருக்காது, அதனால் ஹீட்டர்லாம் வந்து வேலை செய்யாது, சரக்கட்சிக்கங்க அப்படின்னு அட்வைஸ் கொடுக்குறாங்க இந்த அம்மா ஐரோப்பிய நாட்டு மக்களுக்கு. இதே கோர்பச்சேவ் வந்து இந்த சரக்கு இதை வந்து கன்சப்ஷனை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோவியத் யூனியன் சிதறுவதற்கு முன்னாடி ஒரு ப்ரொஹிபிஷன் கொண்டு வந்தாருங்க, மதுவிலக்கு. ஆக்சுவலாக முதல் உலகப்போர், 2வது உலகப்போர், அந்த 2 காலகட்டங்களில் தான் வந்து மதுவிலக்கு சோவியத் ரஷ்யாவில் அமலில் இருந்தது. அதுக்கப்புறம் கோர்பச்சேவ் கொண்டு வந்திருந்தார். ஆனால் அதில் 2 விபரீதம் நடந்தது. அண்டு அந்த நாட்டுடைய வருமானத்தில் 1/3 கிட்டத்தட்ட சரக்கு மூலமாக தான் வந்துட்டு இருந்ததுதான். ஸோ அது அழிஞ்சுது. அதுக்கப்புறம் அங்கெல்லாம் வந்து சரக்கு அடிக்காமல் ஜனங்களால் இருக்க முடியாது, அவங்கெல்லாம் கடுப்பாயிட்டாங்க. மதுப்பிரியர்கள் அவங்களுடைய எதிர்ப்பு அப்படின்றத வந்து இவரால் சமாளிக்க முடியல. கடைசி வரைக்கும் இழந்த செல்வாக்கை மீட்க முடியவில்லை. இன்னைக்கு காயா கல்லாஸ் சொல்கிறாங்க எல்லாம் சரக்கு அடிங்க அப்படின்னு. அல்டிமேட்லி யூரோப்பியன் யூனியன் வேறு வழி இல்லை, ரஷ்யாவுடன் இணைந்து தான் ஆக வேண்டும். ஏன்னா அமெரிக்காவை இனிமேல் நம்பிட்டு இருக்க முடியாது அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போயிடுச்சு. பட் டென்மார்க் இப்போ கிரீன்லாண்டை எடுத்துக்கணும் அப்படின்னா அவங்க என்ன சண்டை போடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இல்லை அதெல்லாம் முடியாது, முடிஞ்சால் நீ சண்டை போட்டு எடுத்துகிட்டு போ, நாங்கள்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்களா? கிடையவே கிடையாது. டோட்டலாக சரண்டர் ஆக போகிறாங்க டென்மார்க். என்ன தெரியுமா கேட்க போகிறாங்க? சரிங்க எடுத்துக்கினா எங்களுக்கு ஏதோ ஒரு காம்பன்சேஷன், ஏதோ கொஞ்சம் ஒரு சில பல கோடிகள் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்படித்தான் வந்து முடிய போகுதுங்க இது. இங்கே யூரோப்பியன் யூனியனில் யாரும் அமெரிக்காவுக்கு எதிராக எழுந்து நிற்க போவது கிடையாது. ஏன்னா முதுகெலும்பு அப்படின்றது தான் வந்து எப்போவோ உடச்சி எடுத்துட்டாங்களா அமெரிக்கா. இன்றைக்கி நேற்று இல்லை, அதெல்லாம் வந்து ஒரு 75 வருஷத்துக்கு முன்னாடி அடித்து உடச்சி எடுத்துட்டாங்க. இந்த யூரோப்பியன் யூனியன் அப்படின்றது வந்து பாருங்கள், இது வந்து ஐரோப்பிய மக்களுடைய ட்ரீம். என்னதான் நாடுன்னு தனித்தனியாக இருந்தாலுமே நாங்களெல்லாம் வந்து ஐரோப்பியர்கள் அப்படின்னு ஒன்றிணைய வேண்டும் அப்படின்றது வெகுநாள் கனவு. அது இன்றைக்கு ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இதை வந்து நல்லா உரம் போட்டு வளர்த்து வச்சது யார் அப்படின்னு சொன்னால் அமெரிக்கா. இன்றைக்கி நேற்று இல்லை, இதெல்லாம் வந்து ஒரு 75 வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தால் மட்டும்தான் நாம் வந்து ஆட்டையை போட முடியும் அப்படின்றது அமெரிக்காவுடைய திட்டம். இதையும் நம்ம அடுத்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் நண்பர்களே. ஸோ இனிமேலும் அமெரிக்காவை நம்பி இருக்க முடியாது. அமெரிக்கா வந்து இப்படி ஒவ்வொன்றத்தையும் எனக்கு அதை கொடு இதை கொடு அப்படின்னு சொன்னாங்கன்னா, இப்போ இந்த ஸ்காட்லாண்டு
அவங்க வந்து தனியாக பிரிஞ்சு போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நல்ல காலம். அது கடைசியில் வந்து அது போகலைங்க. ஒருவேளை அவங்க தனியாக போகிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க நியூட்ரலாக இருப்பாங்களா, இல்லை வந்து அமெரிக்காவோட நட்பாக இருப்பாங்களா, இல்லை ஒருவேளை ரஷ்யா பக்கம் இல்லை சீனா பக்கம் போயிடுவாங்களா? ஏன்னா நாடுகள் சின்னதாக போக போக சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது அதிகமாகிட்டே இருக்கும். அவங்க பாட்டுக்கு பணத்தை கொண்டு வந்து கொட்டுவாங்க, ஏராளமாக பணம் வச்சுக்கிறாங்க. அது வந்து நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற தலைவர்கள், அரசியல் கட்சிகள் அவங்க மேலேயும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் அவங்க எந்த பக்கம் ஒன்றா சாயலான்ற ஒரு சிச்சுவேஷன். அப்போ திடீர்னு ட்ரம்ப் என்ன பண்ணுவார், இல்லை ஸ்காட்லாந்து வந்து நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருங்கோ அப்படின்னு கேட்டார்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இப்படி பார்க்குறதெல்லாம் இவர் கேட்டுக்கினே இருந்தார்னா எங்கே தான் போய் நிற்கும் அது? ஹிட்லர் ஆரம்பித்தார். செக்கோஸ்லோவாக்கியா, ஆஸ்ட்ரியா அப்படின்னு ஒவ்வொன்றா முழுங்க ஆரம்பித்தார். அன்றைக்கி எல்லாம் சும்மா இருந்தானுங்க. இன்றைக்கி அதே மாதிரி ட்ரம்ப் முழுங்க ஆரம்பிக்கும் போது சும்மா இருக்க முடியுமா? இல்லை வேறு என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னா அதுதான். இன்றைக்கு வந்து நீங்கள் ஒரு குண்டு போட்டு தான் அதை சாய்க்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. எக்கனாமிக்கலாக நிறைய விஷயங்கள் பண்ணலாம். இன்றைக்கி வந்து சீனாவை நேரடியாக எதிர்க்க முடியாமல் எதிர்க்க வேணாம் அப்படின்னு நினச்சி தான் வந்து ஈரான், வெனிசுவேலா, கிரீன்லேண்ட் அப்படின்னு சுற்று போட்டுனுக்கிறார் ட்ரம்ப். அது மட்டும் இல்லை, இப்போது சமீபத்தில் ஒருத்தர் சொல்லிக்கிறார், இந்த மாதிரி வந்து தைவானில் இருக்கிற அந்த செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் அதெல்லாம் ஒட்டுக்காக நாங்கள் வந்து அமெரிக்காவுக்கு கொண்டு வர போகிறோம் அப்படின்னு. கொண்டு வந்தால் அப்புறம் என்ன, அவங்க வந்து தைவான் அதை முழுங்கிடுவாங்க அப்படின்னு. இதைத்தான் நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு வரேன், டைம் இஸ் ரன்னிங் அவுட் ஃபார் சைனா அப்படின்னு. ஏன்னா எல்லாத்தையும் அவங்க அங்கே கொண்டு போயிட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் தைவானை எடுத்தும் பிரயோஜனம் இல்லை. அதுக்கப்புறம் கஷ்டம்தான் மிஞ்சும் சைனாவுக்கு. ஸோ அங்கே அந்த செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இருக்கும்போதே தைவானை முழுங்கினா மட்டும்தான் சீனாவால் வந்து அமெரிக்காவை எதிர்த்து நிற்க முடியும். அப்படி இல்லைன்னா அமெரிக்கா அப்படியே சுத்து போட்டு வராங்கன்றது நல்லாவே தெரியும். எல்லாம் சரிங்க, இப்போ ரஷ்யா வந்து சீனாவுக்கு சப்போர்ட்டுக்கு வராதா அப்படின்னா வராது. அதுக்கும் ஒரு பெரிய காரணம் இருக்கின்றது. அதையும் நம்ம அடுத்த பதிவில் விரிவாக பார்க்க போகிறோம். ஏன்னா சீனாவுக்கும் ரஷ்யாவுக்குமான பகை அப்படின்றது இன்னைக்கு நேற்று கிடையாதுங்க. கிட்டத்தட்ட 150-200 வருஷங்களுக்கு மேலே இருந்துகிட்ருக்கு. அது உள்ளுக்குள்ளேயே இருக்குது, வெளில தெரியல. மற்றபடி மாவோலாம் வந்து ரஷ்யாவுக்கு, சோவியத் ரஷ்யாவுக்கு போனார், நம்மளாம் வந்து ஒன்றா இருக்கணும், நம்மளாம் காம்ரேட்ஸ் அப்படின்னாங்க. அவங்களுமே வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணாங்க, டெக்னாலஜியெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க, ட்ரெயின் பண்ணாங்க. எல்லாத்தையும் சோவியத் ரஷ்யாக்கிட்டேருந்து வாங்கிக்கின்னு 69 சோவியத் ரஷ்யாவை எதிர்த்தே சண்டைக்கு போனாங்க சீனா. இது எத்தனை பேருக்கு தெரியும்? இன்ஃபேக்ட் இதனுடைய விளைவு தான் வந்து அமெரிக்கா கபால்னு உள்ளே வந்துட்டாங்க. அவங்க 2 பேரும் சண்டை போட்டுனுக்கிறாங்க. இப்போ நம்ம அங்கே உள்ளே போனோம்னு சொன்னால் நமக்கு இது ஒரு நல்ல சான்ஸு, சோவியத் யூனியனுக்கு அவங்க வாசப்படியிலே ஒரு செக் வச்சா மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் நிக்சன் உள்ளே வராரு. ஹென்ரி கிஸிஞ்சர் அதுக்கு முன்னாடி வந்து பேசிட்டு போகிறார். ஸோ இந்த மாதிரி நிறைய வரலாறு இருக்கின்றது இவங்க 2 பேருக்கும் இருக்க தகராறு. அதனால் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அதனால் என்ன, சீனா அடி வாங்கினா வாங்கிட்டு போட்டோம், நமக்கு என்ன வந்தது? ஏன்னா பக்கத்துலேயே ஒரு மிகப்பெரிய த்ரெட்டை வச்சுக்கின்னு யாராலையும் நிம்மதியாக தூங்க முடியாதுங்க. அமெரிக்கா அப்படின்னா எங்கேயோ தூரத்தில் இருக்குது. ஆனால் சீனா வளர்ந்துக்கிட்டே போகுது அப்படின்னு சொன்னால் நாளைக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, ரஷ்யா இதெல்லாம் எங்கள் ஏரியா, நாங்கள் வந்து 1800களில் குவிங் டைனஸ்டி தான் வச்சுருந்தோம், திருப்பி கொடுன்னு சண்டைக்கு வந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஸோ இதுதான் ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படின்றது. இதில் ஐடியாலஜி அப்படின்றதெல்லாம் ஒதுக்கி வச்சுருங்க. நமக்கு என்ன பிரயோஜனம், அதுதான் இங்கே முக்கியம். இதில் ஒரு சில சேனலில் நான் கொடுத்த இன்டர்வியூவில் சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, என்ன சார் அன்றைக்கி வந்து நீங்கள் இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணீங்க, இஸ்ரேல் ஈரான் சண்டையில், இன்றைக்கி வந்து நீங்கள் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணின்னு பேசியிருக்கீங்களே, என்ன நீங்கள் நினச்சி மாறி நிற்கிறீங்களேன்னு ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க. இன்னொருத்தர் வந்து ஈரான் எப்படிப்பட்ட நாடு, அது வந்து அந்த தீவிரவாதிகளுக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணின்னுக்குது, அவங்கள போய் நீங்கள் ஆதரிக்கிறீங்களே அப்படின்னு. பாருங்க, நடுநிலைனா என்ன அர்த்தம்னா இவங்க என்ன பண்ணாலும் நான் சப்போர்ட் பண்ணுவேன், இவங்க என்ன பண்ணாலும் நான் அப்போஸ் பண்ணுவேன் அப்படின்றது கிடையாதுங்க. ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தால் யார் பக்கம் நியாயம் இருக்கின்றது அதை பார்த்து தான் சப்போர்ட் பண்ணணுமே தவிர, அதனால தான் நீதி தேவதை கண்ணு கட்டியிருக்கும், காது மட்டும்தான் கேட்கும். ஸோ இதில் என்ன நியாயம் இருக்குது, யார் பக்கம் தப்பு இருக்குது, இதைத்தான் பார்த்து சப்போர்ட்டாக இல்லை அப்போஸ் பண்ணுறதான்னு முடிவு பண்ணணுமே தவிர, நான் அன்றைக்கி இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணேன் கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவேன்றதெல்லாம் சரி கிடையாது. நான் வந்து புட்டினை அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா அது புட்டின் அப்படின்ற தனிநபருக்கு கிடையாது, அவருடைய பாலிசிஸ், அவருடைய ஆக்ஷன்ஸ், அவர் என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு நாட்டுக்காக அப்படின்னு பார்க்கும்போது அவர் செய்கிறது சரியா தப்பான்னு பார்த்து நம்ம சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி தான் ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன், ட்ரம்ப் தான் வரணும், நம்ம தேர்தலுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம். இப்போ அது மாதிரிலாம் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்றைக்கி பண்ணீங்களே அப்படின்னா கரெக்டுங்க. இது அமெரிக்கனாக பார்க்கும்போது அவர் பண்ணுறதெல்லாம் கரெக்டு தான். அதுக்காக வந்து அங்கே அவர் வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த கமலா ஹாரிஸ்
அவங்க வந்திருந்தாங்கன்னா இன்னும் மோசமாக போயிருந்திருக்கும். அதுக்கு இவர் எவ்வளோ பெட்டர்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஆல் சடன் இன்றைக்கு ஈரானுக்கு எதிரான தாக்குதல் தற்காலிகமாக ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது. இது எத்தனை நாளைக்கு அப்படியே இருப்பார் ட்ரம்ப் அப்படின்னு சொல்ல முடியாது. யாராவது சீன்றா மாதிரி ஏதாவது பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் மறுபடியும் போய் குண்டை போடு அப்படின்வாரு. மதுரோ விஷயத்துலையும் அப்படி தான் நடந்தது. ட்ரம்ப் எச்சரிக்கை கொடுத்தும் ஆக்சுவலாக அவருக்கு ஒரு ஆஃபரும் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் பதவியை விட்டுட்டு ஓடி போயிருங்க, வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரியில் போய் செட்டில் ஆயிருங்க, என்ன செட்டில்மெண்ட்டோ கொடுத்துட்றோம் அப்படின்னு அவர் ஏற்றுக்கலை. ரொம்ப நான் யார் தெரியுமா, என்ன பண்ணுவீங்க ஆய்வுன்னு பேசினார். அதுக்கப்புறம் தெருவில் டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்தார். இது அண்ணனுக்கு ஈகோவை ரொம்ப ஹர்ட் பண்ண மாதிரி ஆகிப்போச்சு. அதனால தான் தட்டி தூக்கிட்டார். ஸோ அந்த மாதிரி ஏதாவது நடந்தது அப்படின்னு சொன்னால் ட்ரம்ப் எப்படி நடந்துப்பார் அப்படின்றத யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அன்பிரடிக்டபிள் அப்படின்றது தான் இப்படி இருக்குமோ, எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்ல, அந்த மாதிரி தான் போல இருக்கு ட்ரம்ப். அடுத்த ஜியோ பாலிட்டிக்ஸ் பதிவில் திடுக்கிடும் தகவல்கள் அப்படி தான் சொல்லணும். பல பேருக்கு தெரிந்திராத நிறைய தகவல்களை தேடி பிடிச்சி கொண்டு வந்திருக்கோம் நண்பர்களே. மீண்டும் அடுத்த ஒரு சந்திப்போம். வணக்கம்.